தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சித் தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவையில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரும் கருத்தரங்கில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். அப்படி மற்ற மாநிலங்கள் எல்லாம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து பிறகும் தமிழக அரசு முதலமைச்சர் அவர்கள் இது எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, மத்திய அரசு தான் எடுக்க வேண்டும் என ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றார். இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் 2008 படி மாநில அரசுகள், மத்திய அரசுகள் இல்ல உள்ளாட்சி மன்றம் கூட சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தலாம் என்று சட்டம் இருக்கிறது. சட்டம் சொல்கிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் பீகார் மாநிலம் எடுத்திருக்கிறது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தமிழ்நாட்டிற்கு நிவாரண நிதி கோரியதை மத்திய நிதியமைச்சர் அரசியலாக்குவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். சொன்னதுக்காக நான் கேட்கல. தமிழ்நாட்டு மக்கள் இந்த கடும் பேரிடர், இது வந்து அவங்க பேரிடர்னு ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அது கூட சோசியல் மீடியாவில் ஒரு நண்பர் பதிவிட்டு இருந்தாரு, இந்த 9 வருஷம் ஆட்சியே ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடங்கிறதுனால இது தனியா ஒரு பேரிடராக நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இதை தயவுசெய்து தமிழ்நாட்டு மக்கள் இதை உணர வேண்டும். இது வந்து அவங்க என்ன எதை வச்சு பேசினா இதை ஒரு ஒன்றிய குழு அமைச்சாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு இது மிகப்பெரிய ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அரசு சிறப்பாக செயல்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா இவங்க வந்து அது டோட்டலா இது வந்து ஒரு அரசியலாக்க முயற்சிக்கிறாங்க. நான் யாரையும் மரியாதை குறைவா நான் பேசுனதா நான் நினைக்கல. நான் நேற்று கூட திருப்பி அதற்கு பதில் அளிச்சிருந்தேன். தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பா சென்னை மாவட்ட மக்கள், இந்த சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மாவட்ட மக்கள், அதே போல தென் தமிழகத்தில் குறிப்பா தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கேட்கக்கூடிய நம்முடைய நிதியா தான் நம்முடைய வரியா தான் நம்ம வந்து ஒன்றிய அரசு கொடுத்துருக்கிறோம். எனவே நமக்கு தேவைப்படும் போது தயவுசெய்து கொடுங்கன்னா மீண்டும் மரியாதையா கேட்கிறேன்.